ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஆதார் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் மை ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதில் மை ஆதார் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்படி இருக்கும். அதில் டாக்குமெண்ட் அப்டேட் நிறைய இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆதார் எப்படி அப்டேட் பண்ணுறது, டவுன்லோடு எப்படி பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணுன்னாக்கா மொபைலில் கூட ஓப்பன் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு சிஸ்டத்தில் கூட ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவையானது அந்த ஆதார் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஒன்று, இப்போது நான் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று செக் பண்ணுறேன். ஏதோ ஒன்று கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு மறுபடியும் இங்கே தான் போகும். அதாவது மை ஆதார், அதில் போய்ட்டு டேஷ்போர்ட் அதில் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா இங்கே இருக்குது பாருங்கள். ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் சார்ஜஸ் எவ்வளோ. முன்னாடி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா ஆன்லைனில் ஒரு ரேட் இருந்தது. இப்போ ரேட் மாறிடுச்சு. அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உள்ளே போய்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே நியூ என்ரோல்மெண்ட். இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் இருக்குது. இதில் போய்ட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி ஊரில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்மு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாக்கா இப்போது அதுலேயே இங்கே இருக்குது பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபார்ம் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் கடைசியில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் இருக்குது. இதில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும், இதெல்லாம் வைக்கக்கூடாது, இது இருந்தால் செல்லாது அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து எது வைக்கணும், எது வைக்கக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. யார்கிட்ட சைன் வாங்கணும், யார்கிட்ட சைன் வாங்கக்கூடாதுன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செக் பாக்ஸில் டிக் இருக்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்டேட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கனாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. உங்கள் வீட்டில் இப்போது கணவர் மனைவி, இப்போ கணவருக்கு மனைவி மேரேஜ் ஆகி வந்துடுறாங்க கணவன் வீட்டுக்கு. அவங்களுக்கு ஃபார்ம் வேணும், இங்கே கணவன் வீட்டோடைய அட்ரஸை மாற்றணும், ஒரே அட்ரஸாக மாறிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஃபார்ம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் இங்கே அவருடைய சைன் போட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஃபில்லப் பண்ணி நீங்கள் இதில் வெறும் சிக்னேச்சர் போட்டு இந்த மை ஆதார் அப்படின்ற அந்த வெப்சைட்லேயே லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா அதிலே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிடும். இது பார்த்திங்கனாக்கா ஆதார் நம்பர், அதாவது இண்டிவிஜுவலாக ஒருத்தவர் மாற போகிறாரு அப்படின்னாக்கா ஒன்லி இது அட்ரஸ் சேஞ்சஸ் மட்டும்தான். இதில் ஃபோட்டோ, அப்புறம் அவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக ஒட்டி டாக்டர், வக்கீல் இதில் இருக்காங்க இல்லையா, எம்எல்ஏ, எம்பி, கெசட் ஆஃபீஸர்ஸ், தாசில்தார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் யார்கிட்ட இருந்தாலும் சைன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்கிட்ட சைன் வாங்கணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க இதை ஃபில்லப் பண்ணிட போகிறாங்க. அவங்க ஃபோட்டோ ஒட்டிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டு இங்கே அட்ரஸ் எல்லாம் எழுதிக்கணும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு டிக் பண்ணிக்கணும். இங்கே அப்டேட் ரிக்வஸ்ட்டில் டிக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்மை இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் குழந்தைங்களுக்குன்னு தனியாக இருக்குது, சரிங்களா. சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு, அதாவது சைல்டு கூட இருக்குது. அவங்களுக்கு அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு அவங்களுக்குன்னு தனியாக ஃபார்ம் இருக்குது. இது டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் தனியாக அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றது கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டோன்னாக்கா சிஸ்டத்தில் எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட்ஸில் இல்லை எங்கேனாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கேயே போய் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கொடுக்க போகிறீங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போ நாம் அதில் ஷோ இந்த ஃபோல்டர் அதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணோன்னாக்கா இது ஓப்பன் ஆகும். இப்போ நாம் Ctrl+P இல்லைனாக்கா ஃபைலில் போய்ட்டு
பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து விட்டோம்னால போதும். இப்போ பிரிண்ட்டுக்கு ரெடி ஆகிடும். எந்த பேஜ் வேணும் அப்படின்றத இங்கே பேஜஸில் கொடுத்துருங்க. எந்த பேஜ் நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படின்றத பிரிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணுமா இல்லை A4 ஷீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே பிரிண்ட் எப்படி எடுக்கணுன்றது கூட பார்த்துக்கோங்க. பிரிண்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது கலரில் வேணுமா இல்லை கலர் இல்லாமல் வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். கலர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா கலரில் எடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா ஒயிட் அண்ட் பிளாக்கில் கூட எடுக்கலாம். எப்படின்னாலும் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் எந்த பேஜ் இருக்குன்னு பார்த்துக்கணும். முதல்ல ஏன்னா நிறைய இதில் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது எதுவோ அது மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இங்கே பெருசாக இருக்காது. ஸோ அதனால் ஜூம் இன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 40 ஏஜ் இருக்கும். அவங்க வந்து அட்ரஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அவங்களுக்காக இந்த பிரிண்ட் எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இதில் போய்ட்டு மறுபடியும் பிரிண்ட்டு, இதில் பிரிண்டர் பிரதர் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது லெட்டரில் இருக்கிறத A4ல் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பிரிண்ட் எடுக்கிறது எப்படி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு கூடவே பார்த்துக்கோங்க. இது எந்த பேஜில் இருக்குன்னா 15வது பேஜ் தான் எனக்கு தேவை. ஸோ பேஜஸில் போய்ட்டு 15 மட்டும் கொடுங்க. எந்த பேஜ் வேணுமோ அது மட்டும். ஒரே ஒரு பேஜ் வேணும்னாக்கா அந்த பேஜ் மட்டும், இல்லைன்னா கரண்ட் பேஜ்னு கொடுத்துடலாம். ஏன் அப்படி போகிறீங்க? கரண்ட் பேஜுன்னாக்கா அந்த பேஜ் மட்டும் செலக்ட் ஆகிடும். சரியா? கலராக இருக்கட்டும். எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்ம் எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். இதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.